நான் வர்கீஸ் ஃபாதர் இருக்க நம்ம ஏலாவூர்ல இருக்க வர்கீஸ் ஃபாதர்கிட்ட பேசும்போது வந்து சொன்ன ஃபாதர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, கெவின் இன்டர்செசரி ப்ரேயர் பண்றது அங்க 12 மணி நேரம் உட்காந்து பண்ணுவாங்க, அது என்னாலும் பண்ண முடியாது, அது ஒரு கிரேஸ். இப்ப வந்து சர்மன்ல வந்து நல்லா வந்து ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் வைப்பாங்க, அது ஒரு கிரேஸ். பைபிள் எடுத்து படிக்கிறதே ஒரு கிரேஸ். சோ அவர் என்ன சொன்னார்னா எல்லாமே வந்து கிரேஸ்ன்னாரு. இன்னைக்கு வந்து அந்த கிரேஸ் எப்படி நம்ம நினைச்சுக்கிறோம்னா, அது ஏதோ ஒண்ணு கிடைச்சது, நான் பாட்டுக்கு வந்தேன், அவனுக்கு கிரேஸ் இருக்குமா, நான் இருக்கிறேன் தவிர we are not really going to the closest of grace, which is Eucharist, which is confession. ஏன்னா அங்கதான் வந்து it is not the priest who gives us. சாமியார் எந்த சாமியாரும் நம்மள மன்னிக்கல, ஆனா கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்துல அந்த வேர்ட்ஸ் நம்ம கேட்கறோம்ல, பாவங்களின் மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், அந்த வார்த்தை இருக்குல்ல, the absolution, அதுதான் வந்து கிரைஸ்ட் கொடுத்த அத்தாரிட்டி. that delivers one person from sin. இப்போ கூட ரீசெண்டா வந்து ஐ திங்க் டான்ரி ஹில் ஒரு எக்ஸாசிஸ் சொன்னாரு. எக்ஸாசிசம்ன்றது விட்டுருங்க, ஆனா இன்னைக்கு வந்து ஒருத்த வந்து நல்லா இருக்கணும், அவனுக்கு வந்து அந்த 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 டிப்ரெஷனோ வாட் எவர் இஸ் அண்டர் கோயிங், ஒரு கன்ஃபெஷன் போதும். கண்டிப்பா. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டோமே, இன்னைக்கு யூத்தை கூப்பிடுறோம். இப்ப கூட நான் வந்து ஐ திங்க் ஒரு யூத் பேசிட்டு இருந்தாங்க, இப்போ டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது என்னன்னா, மேபி நீங்க லேட்டரா கூட கொண்டு வரலாம், இந்த யூத்தோட, நம்ம தமிழ்நாடு யூத்தோட ரியாக்ஷன் பத்தி என்ன பண்ணாங்க. அப்ப வந்து ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சொன்னாங்க, ப்ரொட்டஸ்டுக்கு பாயிண்ட் சொன்னாங்க, என்னப்பா இன்னைக்கு கூட வந்து யூத் வந்து தேர் இழுக்கிறது தானே யூஸ் பண்றோம், வேற எதுக்கும் யூஸ் பண்ணலையான்னு. ஐ திங்க் அது ஒரு செல்ஃபிஷான ஒரு பாயிண்ட்ல. ஓகே, ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் நான் போற வரைக்கும் நிறைய இடத்துல வந்து அந்த ஆக்சஸ் டு கன்ஃபெஷன் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஃபாதர் எப்பவுமே கன்ஃபெஷனுக்காக ஒரு இடத்துல இருக்காங்க, இல்ல இந்த இடத்துல கன்ஃபெஷன் இருக்கு அப்படின்னா அதை மறுபடியும் ரீஎம்பசைஸ் பண்றது இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அதை வந்து பண்ண மாட்டேங்கிறாங்களோ. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கார்ட்ல ஒன்று சொல்றேன், என்னோட பாரிஷ்லயே நான் வந்து வீக்லி கன்ஃபெஷன் பண்ணுவேன். நான் கன்ஃபெஷன் பண்ண ப்ரீஸ்ட் வந்து போனேன், நெக்ஸ்ட் வீக் நான் போனேன். என்ன தெரியுமா கேட்டாரு, என்னப்பா நீ வாரம் வர, சர்ச்சை ரெக்கமெண்ட் பண்ண வாரம் ஃபாதர், ஐ எம் அ சின்னர் ஹூ நீட்ஸ் கன்ஃபெஷன் அப்படின்னு. எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, ஒரு ஃபாதர் கிட்டேருந்தே வரும்போதே சரி, ஏதோ நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறோம், ஒரு கிரேஸ்னால வந்து ஸ்கிரிப்சரு இருக்க